சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் நகராட்சியின் புதிய பேருந்து நிலையம் கடந்த ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முழுமையாக திறக்கப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கு, என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன பேருந்துகள் எந்த இடத்திலிருந்து இயக்கப்படுகிறது அப்படின்ற முழு விவரமும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள ரயில்வே சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த திருவிக பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், திருப்பதி, அரக்கோணம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, திருத்தணி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் 80 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. அதேபோல் சென்னை மாநகர பேருந்துகள் திருவள்ளூர் வந்து அங்கிருந்து ஆவடி, பூந்தமல்லி, கோயம்பேடு, தியாகராய நகர், செங்குன்றம், மந்தவெளி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. 50க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளும் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து சென்றன. திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து பள்ளிக்கு வருபவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பஜார் வீதிக்கு செல்பவர்கள், வியாபாரிகள் என பெரும்பாலானோர் ஆட்டோவில் பயணிக்கின்றனர். இதனால் திருவள்ளூர் நகரில் காலை 5 மணி முதல் 10 மணி வரை எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசலாகவே இருந்து வந்தது. இது தவிர திருவிக பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 10 பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடிந்தது. அது மட்டுமில்லாமல் பேருந்து நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழி குறுகலாக இருந்ததால் பேருந்துகள் உள்ளே சென்று வரவும் சாலையில் ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் குறுக்கிடுவதால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலையில் உள்ள வேடிகநல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் ஐசிஎம்ஆர் அருகே புதிய திருவிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணி ஜூலை 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த புதிய பேருந்து நிலையம் ஏ கிரேடு பேருந்து நிலையமாக செயல்படும் வகையில் 2493 சதுர மீட்டர் பரப்பளவில் தரைதளம் மற்றும் மாடி என பிரதான கட்டிடமாக மொத்தம் 5889 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வந்தது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து 45, நகர பேருந்து 11 என 56 பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது. 107 கடைகள் கட்டப்பட்டு வந்தன. 550 இருசக்கர வாகனம், 16 கார்கள் நிறுத்தும் வசதி, கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு மின் இணைப்பு, குடிநீர் மற்றும் கழிப்பறைக்கு தண்ணீர் உள்ளிட்ட வசதியும் ஏற்படுத்தப்பட்டு வந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் பல்வேறு தடைகளை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக இது திறந்து வைக்கப்பட்ட போதிலும் இறுதிக்கட்ட பணிகள் முழுமையடையாததால் தற்காலிகமாக பயன்பாட்டிற்கு வராமல் இருந்தது. நூற்றி 158 நாட்களுக்கு பிறகு தற்போது பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு இந்த மாதம் முதல் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்றன. இப்போதாவது இந்த புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர் மக்களின் நீண்டகால கனவை முழுமையாக நிறைவேற்றியதா பார்க்கலாம் வாங்க. இது பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில். அனைத்து பேருந்துகளும் இந்த நுழைவு வாயில் வழியாக உள்நுழைந்து பேருந்து நிலையத்தை சுற்றி அந்தந்த வழித்தடத்தில் நிறுத்தப்பட்டு பின்பு வெளியே செல்கிறது. பேருந்து நிலைய முகப்பில் நடைமேடைகள் குறித்த அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் 2 நடைமேடைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நடைமேடை 1இல் தியாகராய நகர், பூவிருந்தவல்லி, கோயம்பேடு, கிளாம்பாக்கம், ஆவடி, செங்குன்றம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய பேருந்து வழித்தடங்கள் அமைகிறது. நடைமேடை 2இல் தியாகராய நகர், செங்கல்பட்டு, ஒரகடம், காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, மாதவரம், சென்னை, கோயம்பேடு, பூவிருந்தவல்லி, குத்தம்பாக்கம், திருப்பதி, திருத்தணி, பெங்களூரு, தக்கோலம், அரக்கோணம் ஆகிய பேருந்து வழித்தடங்கள் அமைகிறது. கழிவறைகள், குடிநீர், பாலூட்டும் அறைகள் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலின் இடதுபுறம் மேல் தளங்களுக்கு செல்ல படிக்கட்டுகள் மற்றும் லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு லிப்ட் பயன்பாட்டில் இல்லை. வலதுபுறமும் மேல் தளங்களுக்கு செல்ல படிக்கட்டுகள் மற்றும் லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதிலும் லிப்ட் பயன்பாட்டில் இல்லை. தரைதளத்தில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, மின் அறை, உணவகம், காத்திருப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது.
முதல் தளத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கழிவறை, TNSTC பணியாளர் ஓய்வறை, போக்குவரத்து துறை அலுவலகம், ஓட்டுநர்கள் ஓய்வறை ஆகியவை முதல் தளத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது தளத்தில் மொட்டை மாடி. இது வழித்தடம் 1, வழித்தடம் 2. வழித்தடம் 1 ஆவடி, கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூந்தமல்லி செல்லும் பேருந்துகள் இருக்குமிடம். வழித்தடம் 2 செங்கல்பட்டு, உரகடம், காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அரக்கோணம் செல்லும் பேருந்துகள் நிறுத்துமிடம். சென்னை முதல் திருப்பதி செல்லும் பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தின் உள்ளே வந்து செல்கிறது. இது திருவள்ளூர் ரயில் நிலையம் வரை செல்லும் T1 பேருந்து. ரயில் நிலையம், ஆயில் மில், JN சாலை, உழவர் சந்தை, CB நாயுடு சாலை, டோல்கேட், புதிய பேருந்து நிலையம் வரை இந்த T1 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இங்கு நேர காப்பாளர் அறை அமைக்கப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு பேருந்துகளின் கால அட்டவணை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து திருவள்ளூர் நகருக்கு செல்ல T1 பேருந்து ரயிலடி வரை இயக்கப்படுகிறது. ஆனால் போதுமான அளவு இயக்கப்படாததால் பயணிகள் ஆட்டோவில் செல்கிறார்கள். திருவள்ளூர் பழைய பேருந்து நிலையம் செல்ல 50 ரூபாயிலிருந்து கட்டணம் ஆரம்பமாகிறது. ஷேர் ஆட்டோவாக இருந்தால் 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ரயிலடி வரை செல்ல நபர் ஒன்றுக்கு 150 ரூபாய் வரை ஆகிறது. மொத்தத்தில் பயணிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பிடிச்சி தான் இருக்குது. நாங்கள் தாமத்துலேருந்து வரோம். அகரத்துலேருந்து வரோம். கரெக்டாக தான் இருக்குது. பஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகல, புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இறக்கும். அது அவ்வளோ இது இல்லை. இது நல்லா டெவலப் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது. பஸ் எல்லாம் கரெக்டாக வருது. வசதியாக தான் இருக்குது. நல்லா புது பஸ் ஸ்டாண்ட் நல்லா சூப்பராக தான் கட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது. பஸ் எல்லாம் கரெக்டாக ஓட்ட முடியல. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. அது நெருக்கடியாக இருந்தது, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. மக்களுக்கு இன்னும் சரியா விஷயம் தெரியல. இதுதான் பஸ் ஸ்டாண்டு புதுசு. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல நம்ம வண்டி நிற்கும் அப்படின்றது இன்னும் புரியல அவங்களுக்கு. அந்த இடம் நெருக்க இடத்துல இருந்து அவங்க அங்கேயே இது பண்ணி நிறுத்திருந்தாங்க. இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வசதியாக இருக்குது.
இல்லை உட்காரது கொட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. உங்களுக்கு பஸ் இப்போ அங்கேருந்து எத்தனை வரதெல்லாம் உங்களுக்கு வசதியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டிராஃபிக்லாம் அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக வந்துட்டே போய் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நீங்கள் போகிறது எப்படி போவீங்க ரூட்டு? இப்போ போகும்போதுன்னு ஸ்டேட்டாக ப்ளேஸ் பாளையம் போயிடுவோம். ப்ளேஸ் பண்ணி இந்த ரூட் மறுபடியும் வந்து இப்படியே வந்துடுவோம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஊத்துக்கோட்டை இப்போ டவுனுக்குள்ளே போக வேண்டிய வசதி வேறு இல்லை உங்களுக்கு இல்லை? வேறு மாதிரி ஒன்றும் இல்லைங்க. டவுனுக்குள்ளே போக வேண்டிய வேலை இல்லை. வேலை டீசல் மட்டும் போவோம் ஈவினிங், அதான் நைட் டைம் போகிறோம்ல, அந்த ஒரு டைமில் டீசல் போட்டு வந்துடுவோம். இது இப்போ யாரும் இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குது, காலியாக இருக்குது, கூட்டம் இல்லை. மக்களுக்கு தெரியல. ஆமாம், பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் தெரியலைங்க. அதான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததால இங்கே பயணிகள் வந்து எல்லாம் வந்து நெரிசலாக இருந்தது. இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டு இது எல்லாமே வரணும்ண்ணா, ஃப்ரீயாக இருக்குது எல்லாருக்கும் பஸ் வந்து போகிறதுக்கு. எல்லாம் நல்லா இருக்குண்ணா, பக்காவாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் நல்லா தான் இருக்குது. இன்னும் அந்த தும்பு தூசு அதிகமாக இருக்குது, அது ஒரு மழை பெஞ்சா தான் அடங்கம் போல இருக்குது. மற்றபடி நல்லா ஸ்ட்ரக்சர் எலிவேஷன் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வந்து தக்கோலம் இப்போ நான் பூண்டிக்கு போனோம், பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இங்கே வந்தால் டைம் எல்லா பஸ்ஸெல்லாம் வருது டைட்டாக. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரேன், இங்கே வந்துட்டு இங்கே வந்தால் டைம் சார்ட் பிரகாரம் பஸ்ஸெல்லாம் வருது. வசதி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதையும் அந்த தொந்தரவு இல்லை, நாங்கள் ஒன்றும் அதெல்லாம் பார்க்கல. நாங்கள் பஸ் விட்டு இறங்கி நேராக உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் வசதியாக இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேருந்து நிலையத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் திருவள்ளூர் பழைய பேருந்து நிலையத்தின் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்த இட நெருக்கடி பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை போன்ற தென் மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, கடலூர் போன்ற பிற மாவட்டங்களுக்கும் நேரடி விரைவு பேருந்துகளை இயக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட பயணிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இது வெளியேறும் பகுதி. பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இங்கு சில உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் திருநின்றவூர் திருவள்ளூர் வெளிவட்ட சாலை செல்லும் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் திருநின்றவூர் திருவள்ளூர் வெளிவட்ட சாலையில் இந்த இடத்தில் சர்வீஸ் சாலை அமைக்கப்படாத காரணத்தினால் திருத்தணி திருப்பதி செல்லும் பேருந்துகள் பழைய சாலையை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது. அந்த சாலை விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.